நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இந்த சிலிண்டரும் கேஸ் ஸ்டவும் இங்கே இருந்தது. எந்த ஒரு கதையும் இல்லாம பாலாங்கிற ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்கிற அவளுடைய புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வருவா அப்படின்னு யாரோ இது எல்லாத்தையும் எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்கள எங்களை கொட்டைக்கு தள்ளி விட்டப்போ நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போகலான்னு முடிவெடுத்தப்போ நான் எப்படி வாடகை கொடுக்கறது, நான் எப்படி வாழ போறேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நீ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம்ல. சொல்லி என்ன பிரயோஜனம்? யாராவது வந்து பாப்பாங்களா என்ன? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் கேட்டதுக்கு அப்புறமும் திரும்பி பாக்குறது தான் ரத்த சொந்தமா என்ன? நீ வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டதா அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஒரு சடங்கு மாதிரி என் மேல யாரும் பாசம் காட்டாதீங்க. ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு என்னை யாரும் தேடவும் வேண்டாம். நீ வேணுவை கூட்டிட்டு வாடகை வீட்டுக்கு இங்க வரன்னு தெரிஞ்சும் அப்பா அம்மா அஜயும் உன்னை தேடி பார்க்க இங்க வராததுனால நானும் கோவப்பட்டேன். அதை சாக்கா வச்சு வீட்டில் நானும் சண்டை போட்டேன். அஜய் கிட்டயும் நான் பேசினேன். அவங்க எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கிற ஆளுங்க தானே. அவங்க எல்லாருடைய மனசுல பாலா என்னைக்கும் செத்து போயிட்டா. ஒருவேளை பிரசவத்துல நான் செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சா கூட ஆளுங்களை ஏமாத்துறதுக்கு முகத்துல கம்பளியும் கவலையுமா இருப்பாங்களே தவிர மனசெலவுல அவங்க யாரும் வருத்தப்பட மாட்டாங்கண்ணா. நம்ம வேணுவை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஹோம் நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாமா? இதுக்கப்புறமா அது வேண்டவே வேண்டாம். கெட்ட வார்த்தை பேசி எரிச்சல் காட்டி சண்டை போட்டுக்கிட்டு இது எல்லாமே எனக்கு பழகியே போச்சு. தேவைப்படும் போது அவரே எந்திரிச்சு நிப்பாரு, நடப்பாரு. இதுக்கப்புறம் ஹோம் நர்ஸோடைய அவசியமே இல்லைன்னா. உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே காலியா தான் இருக்கு. வீடெல்லாம் தொடச்சு கிளீன் பண்றதுக்கு அப்பப்போ ஒரு லேடி வருவாங்க. அந்த உதவி எனக்கு பெரிய உதவிதான். எந்த நிமிஷம் வேணாலும் தவறு விழப்போற துரதிருஷ்டவசமான ஒரு கர்ப்பிணி பெண் அவ புருஷனோட எந்தவித உதவியும் இல்லாம பத்திரமா கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டால. இனிமே இதுக்கப்புறமா வேற யாரும் கொண்டு போகாதீங்க. வேணு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சதோ நீங்க எப்படிதான் வாழ்வீங்க? புனேல அந்த ஆளோட வேலையும் போயிடுச்சுல. எனக்கு வேலை இருக்குல்ல. ஒரு ஸ்லீப்பர் வேலைக்கு என்ன சம்பளம் கிடைக்கும்னு எனக்கும் தெரியும். உன்னோட குவாலிஃபிகேஷனை வச்சு இதை விட நல்ல வேலையா நீ பாத்துக்கலாம்ல. என்னோட குவாலிஃபிகேஷனை நான் சொல்லாததுனால தான் எனக்கு இந்த வேலையாவது கிடைச்சது. நான் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். பாலா, அப்போ நீ குடிக்கலையா? 3 மணிக்கு அங்க டீயும் ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க. எனக்கு அது போதும். செலவை கம்மி பண்ணி வாழ்றதுக்கு நான் கத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. அது ஜெயக்கா மனோஜ் மாமா பத்தின விஷயம்தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜெயக்கா என்னை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. என் மேல ரொம்பவே பாசம் வச்சிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க என்கிட்ட பேசினாங்க. போறப்போ என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அக்கா மாமா கூட சண்டை போட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அக்காக்கு தெரியாம மாமா உனக்கு ஹெல்ப் பண்றாருன்னு அக்கா வருத்தப்படுறாங்க. ஆனா நீங்க ஏன் மறைச்சு வச்சு பேசுறீங்க? அக்காவோட உண்மையான குற்றமும் புகாரும் அது இல்லைல்ல. அடிப்பட்ட புருஷன் கட்டில படுத்துக்கிட்டு இருக்கும் போது நான் மாமாவை வலை வீசி பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதானே அக்காவுடைய புகார். வார்த்தைகளாலும் செயல்களாலும் ரொம்பவே கேவலமா பேசின ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு மனுஷன் தான் அந்த ரூம் கட்டில படுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க திரும்பி போகும்போது அக்கா கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க, அந்த மனுஷனை விட ரொம்ப கேவலமா போக வேண்டான்னு. எப்படி யோசிக்க முடியுதுன்னா? ஜெயாக்கா எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க? நம்ம அம்மாவை விட அதிகமா என்னை வளர்த்தது அவங்க தானே. இப்போ
கவலையே படக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியல. நீ அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். என்னுடைய பிரச்சனையை பார்க்காதீங்க. என்னால மத்தவங்க யாரும் சங்கடப்படக்கூடாது. மத்தவங்களோட குடும்ப வாழ்க்கை வீணா போக கூடாது. இந்தாங்க. உங்க அண்ணனை சந்தோஷப்படுத்தி அனுப்பிட்டியா? நான் இப்பதானே வந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு டைம் இருந்ததுல்ல? நீ வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலான்னு நினைச்சேன். 2 பேருக்கும் ஒன்னா சேர்ந்து கொடுக்கணும்ல. கல்ஃப்ல இருந்து ஒவ்வொருத்தனும் வரும்போது மாமங்காரனுக்கு நல்ல சரக்கா வாங்கிட்டு வருவானுங்க. உங்க அண்ணன் பாரு வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கான். தரித்திரம் பிடிச்சோ. தங்கச்சி நல்லா வாழ்றாளான்னு பார்க்க வந்தல்ல, எல்லாம் பாத்துட்டியா? காலையில எந்திரிச்சு இவ எங்க போறா, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு எப்படி வாடகை கொடுக்கறா, எல்லாத்தையும் விசாரிச்சியா? நீங்க எந்திரிச்சு நடக்கும்போது எல்லா கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும். அத நான் உனக்கு சொல்றேன்டி. டேய் ஹரி, இவ இப்படியே உனக்கு வேணும்னா கூட்டிட்டு போயிடுவல. இல்லன்னா நான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பதிலா இவதான் இந்த கட்டளை கிடப்பா. பாலா சரின்னு சொன்னா இந்த நிமிஷமே நான் அவளை கூட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் எதுக்குடி இன்னும் இங்க இருக்க? போய் தொலையாண்டி. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன எங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு. இனிமே நான் தனியா போய் வாழ்றதுக்கு நான் முடிவெடுக்கவே இல்லை. எங்க போனாலும் இனிமே நீங்களும் என் கூட தான் இருப்பீங்க. இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டோம், அதுக்கு உண்டான நன்றியை கூட இவன் சொல்லாம இந்த ஆள் கூட நீ ஏன் பாலா வாழணும்? எல்லாத்தையும் இதோட முடிச்சிரு. நீ நம்ம வீட்டுக்கு வா. கூட்டிட்டு போடா. இவனை பாத்துக்கிட்டதெல்லாம் போதும். நீ வெளியே எங்கேயாவது இருந்தா கூட சந்தோஷமா வாழ்வ. என் வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச சன்மானம் தானே இது. நான் எங்கேயுமே வரமாட்டேன். இவ்வளவு தூரம் அடிபட்டும் திருந்தாத இவன் இனிமே திருந்துவானா? நான் இவரை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தா நான் நஷ்டப்பட்டதை திருப்பி கொடுக்க உங்களால முடியுமா? இந்த உலகத்துல எத்தனையோ ஆம்பளைங்க இருந்தாங்க. ஆனா எனக்கு கிடைச்சது இந்த ஆம்பளை தானே. அதனால இதுதான் என்னுடைய விதி. அத நான் தான் அனுபவிச்சு ஆகணும். என்னடா என்ன பாத்துட்டு நிக்கிற? கூட்டிட்டு போடா அவளை. கூட்டிட்டு போய் தொலைடா. பாலா, அண்ணா இன்னைக்கு நைட்டு நீங்க இங்க தங்கிட்டு நான் படுற எல்லா சந்தோஷத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போங்க. இல்லம்மா, இருக்கிற வேலை எல்லாத்தையும் நான் கிளம்புறதுக்குள்ள முடிச்சுட்டு போகணும். ஜெயாக்காவை மாமா கூட சேர்த்து வைக்கணும். அப்புறம் நீ ஜெயாக்கா கூட சண்டை போடாத. சண்டை போடுறதுக்கு மனசு வேணும் இல்லைன்னா? மனசு மறுத்து போனவங்க யார் கூட சண்டைக்கு போவாங்க? நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். நான் கிளம்புறேன். உங்களை போயிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. இந்தா, இதை செலவுக்கு வச்சுக்கோ. இந்த பணத்தை கொடுக்க வந்தீங்களா இல்ல என்ன பார்க்கறதுக்காக நீங்க வந்தீங்களா? நீ இருக்க நிலைமைக்கு இது இப்போ தேவைப்படும். தேவைப்படுங்கிறது இல்ல, அத்தியாவசியம்தான். ஆனா எனக்கு இது வேண்டாம். நான் இதை வாங்கவும் மாட்டேன். என் அண்ணன் என் மேல இருக்கிற பாசத்தினால பார்க்க வந்தாரு. அப்படி இருந்ததை எனக்கு பிடிக்கும். என் அண்ணன் என்னை பார்க்க வந்தாரு, சந்தோஷப்பட்டாரு. அது போதும்னா. இந்த மாதிரி எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்னுடைய பிரச்சனை தீர்க்கவே முடியாது. புரியுது, நீ வாங்கிக்கோ. எனக்கு வேண்டாம். பாலா, அடம் பிடிக்காம தயவு செஞ்சு வாங்கிக்கோ. நான் எதுக்கு ஹரியனா ரொம்ப அடம் பிடிக்கணும்? நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்க உனக்கு என்ன பிரச்சனை? இந்த நேரத்துல தேவையில்லாம அடம் பிடிக்காத.
எங்க 2 பேருக்கான செலவு பார்க்கறதுக்காக தான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். மத்தவங்க கிட்ட தானம் வாங்கி இந்த வீட்ல ஒரு வேளை கூட நான் சாப்பாடு சமைக்க கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை. ஒரு தடவை நான் கை நீட்டி இந்த உதவியை நான் வாங்கிட்டேன்னா நான் நடத்துற இந்த போர்ல நான் தோத்து போயிடுவேன். நீங்க அதை கொடுத்து என்னை தோக்க வைக்காதீங்க. அகிலா சீக்கிரம் வந்து க்ளீன் பண்ணிருக்கலாம்ல. வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. சுனிதா மேடம் எதுவும் சொல்லலையா? நான் வந்ததுல இருந்து அவங்கள பார்க்கவே இல்லை. பார்க்காம இருக்கிறதே நல்லதுதான், இல்லனா இன்னைக்கே வேலையை விட்டு தூக்கிருப்பாங்க. நீ எப்ப வந்த? ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு மேடம். நீ நினைக்கிறப்பெல்லாம் வந்து வேலை பார்க்கறதுக்கு இது உனக்கும் உன் அப்பாக்கும் சொந்தமான கம்பெனி கிடையாது. இப்ப மணி என்னாச்சு? என்ன வாயில கொழுக்கட்டை வச்சிருக்கியா? இந்த கம்பெனிக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு, அதை மட்டும் நீ கெடுக்க நினைச்ச ரொம்ப நாளைக்கு நீ இங்க வேலை பார்க்க மாட்ட. 9 மணிக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சு வைக்கணும்னு நான் உன்கிட்ட எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன். இனிமே என் சைட்ல இருந்து எந்த தப்பும் நடக்காது. ஃப்ராட் பண்ணி வேலை பார்க்கறதுக்கு சில பேர் வந்துருவாங்க, நினைச்ச டைம்க்கு வருவாங்க, அப்படியே வேலை செய்யற மாதிரி பில்டப் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் 5 மணி ஆனதும் வீட்டுக்கு போயிடுவாங்க. உன்னை வேலைக்கு சேர்த்தாங்களே அவங்கள சொல்லணும். ஆமா, எப்போ வந்தீங்க மேடம்? நான் இப்பதான் வந்தேன். அதனால சுனிதாவோட பெர்ஃபார்மன்ஸ ஆரம்பத்துல இருந்தே என்னால பார்க்க முடியல. மேடம்க்கு தான் தெரியும்ல, வேலை விஷயத்துல நான் எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்னு. எத்தனை வருஷமா நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்னோட சைட்ல இருந்து எந்த தப்புமே நடக்கல. எல்லாரும் என்ன மாதிரியே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை. அந்த மாதிரியே நடக்கட்டும். ஆனா அகிலாவோட விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மேடம், இவங்க ஒருத்தருக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மத்தவங்களுக்கு அது பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. அப்படி யாராவது உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்கள நேரடியா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. அகிலாக்கு வேற எந்த பிரச்சனையும் இங்க இல்லைல்ல? இல்ல. நீங்க என் கேபினுக்கு வாங்க. இதையும் எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு அகிலாக்கு அங்கதான் டியூட்டி. இங்க பாரு, நான் உன்னை ரொம்பவே டார்ச்சர் பண்றேன்னு நீ மட்டும் அவங்க கிட்ட சொன்னா
அதுக்கப்புறம் நிம்மதியா உன்னால இங்க வேலை செய்யவே முடியாது. நான் இங்க எல்லாருடைய குற்றத்தையும் குறையும் சொல்றதுக்காக இங்க வரல. 2 வேலையா இருந்தாலும் பட்னி கிடக்காம வாழ்றதுக்கு சாப்பாட்டுக்கான வழி தேடி தான் நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ண வராதீங்க. நான் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். வாங்க. சுனிதாவோட சத்தத்தை கேட்டு நீங்க அங்க இருக்க வேண்டாம் தான் நான் நினைச்சேன். சும்மா இந்த கிளாஸையும் டோரையும் தொடச்சு வைங்க. நான் அதை வந்த உடனே தொடச்சு வச்சிட்டேன் மேடம். மேடமா, இது நல்லா இருக்கே. இப்படி மாத்தி கூப்பிடுவேன்னு கொஞ்சம் சொல்லியிருக்கலாம்ல. இந்த கம்பெனியோட முதலாளிங்கிறதுனால நான் அப்படித்தானே கூப்பிட்டாகணும். நான் இப்ப மேலோட்டமா தான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் 6 மாசத்துல இங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் இந்த கம்பெனியோட முதலாளியா இங்க இருக்கிறவங்க எல்லாம் மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்காது. அது வரை நான் உங்களை இப்படியே கூப்பிடுறேனே. அது வேண்டாம், என்ன சமையலின்னு கூப்பிட்டாலே போதும். அகிலா அப்படி கூப்பிடுறத கேட்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க ஹஸ்பண்டோட உடம்புக்கு எப்படி இருக்கு? அவர் தனியா எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாரா? அதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. எந்திரிச்சு நிற்கும் போது ஒரு அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. புடிச்சிட்டு நடக்கிறதுக்கு ஒரு வாக்கர் வாங்கி கொடுங்க, நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு கைத்தடி வாங்கி கொடுக்கலான்னு நான் ஆசைப்படுறேன். பணம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சுனிதா கிட்ட சொன்னா போதும். உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். நான் ஒன்னா வாங்கிக்கிறேன். இந்த மாச கடைசியில வேணுகோபால நான் செக்கப்புக்கு கூட்டிட்டு போகணும். சுனிதா, கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. என்னாச்சு சமலி? என்னாச்சு மேடம்? என்ன சுனிதா, 6 மாசத்திலேயே 15 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் வந்திருக்கா? அதுவும் டர்ன் ஓவர் 50 கோடி கூட பண்ண முடியாத கம்பெனிக்கு இது எப்படி நடந்தது? அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்ல மேடம். நீங்க தான் இதெல்லாம் கிளியர் பண்ணி அனுப்பி விட்டுருக்கீங்க. பாருங்க எங்க தப்பு நடந்திருக்குன்னு பாருங்க. கணக்கு கரெக்டா தான் இருக்கு மேடம். அப்ப 15 கோடி ப்ராஃபிட் எங்க? கேஷ் அக்கவுண்ட்ல இருக்கணும்ல, அது எங்க? ஃபிக்ஸட் அசெட்ல வர வேண்டிய ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி கரண்ட் அசெட்ல வந்திருக்கும். இந்த மாதிரியான தப்பு சில சமயங்கள்ல நடக்கும். சேல்ஸை ஓகே பண்ணிட்டு டெலிவரி பண்ணாத ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பேலன்ஸ் ஸ்டாக்ல கொண்டு வந்தாலும் ப்ராஃபிட் அதிகமாக தான் காமிக்கும். எஸ், எஸ்கே மேத்தா குரூப்போடையும் ஷமீர் ஏஜென்சியோட ஆர்டரும் சேல்ஸ் ஆயிருக்கு. ஆனா நாம இன்னும் அதை சப்ளை பண்ணவே இல்லை. ஸ்டாக் எடுத்தப்போ அதையும் சேர்த்து தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாரி அகிலா, உங்களுக்கு இந்த ஸ்வீப்பர் போஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கேட்க நான் மறந்துட்டேன். டிகிரியை நான் அக்கௌண்டன்சில தான் வாங்கினேன். அதனால டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தப்பு எங்க நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? 1 மணி நேரத்துக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணி எனக்கு பேலன்ஸ் ஷீட் அனுப்புங்க. ஓகே மேடம். நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. வாங்கின பட்டங்களை அடுப்புல வச்சா சுவட ஆகாதுல்ல. ஒவ்வொரு நாளும் பட்னி இல்லாம வாழ்றதுக்கு ஒரு வேலை, அது மட்டும்தான் என்னுடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க இந்த கம்பெனில ஸ்வீப்பர் வேலை பார்க்காதீங்க. நாளைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க. நான் சேகர் மாமா கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். ப்ளீஸ். இங்க இப்போ எந்த வேலையும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வேலையினால எனக்கு எந்த மன பிரச்சனையும் இல்லை. நான் இந்த வேலையை பாத்துக்கிறேனே. உங்களை வச்சு இந்த வேலையை வாங்குறதுக்கு என்னால முடியாது.
இனிமே நீங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வேலையை பார்க்க கூடாது. இப்ப நடந்த முக்காவாசி பிரச்சனை எல்லாத்துக்குமே நீ மட்டும்தான்க்கா காரணம். அப்ப நீயே சொல்லு, பாலாவும் என் வீட்டுக்காரு எதுக்காக ஒன்னே மறைச்சு வச்சிட்டு இருக்காங்க? வேணுவை பார்க்க ஹாஸ்பிடல் போக மாட்டேன்னு சொன்ன என் வீட்டுக்காரு என்ன கூட அனுப்பவே இல்ல. ஆனா எனக்கு தெரியாம அங்க போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, பாலாங்கிற பேரை கேக்குறதுக்கே இஷ்டம் இல்லைன்னு சொன்ன ஆளு அவளோட வீட்டுக்கு தேவைப்படும் போதெல்லாம் போறாரு. அக்கா இப்படி எல்லாம் நடக்கும்போது நான் என்னதான் நினைக்கிறது? நீயே சொல்லு. அது குடும்பத்தோட நிம்மதிக்காக மட்டும் நான் இத பார்க்கல கேட்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணுமா? பசங்களுக்காகவும் ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு அந்த மாதிரி வாழ்றவங்க இருப்பாங்க. ஆனா என்னால அப்படி முடியாது. மனோஜ் மாமா போற வழியில எதிர்ச்சியாதான் அவரை பார்த்தேன்னு பாலா என்கிட்ட சொன்னான். சொல்லப்போனா அந்த வீட்டுக்குள்ள அவர் போயிட்டு வந்ததுல என்ன தப்பு இருக்கு? அவதானே சொன்னா, நீ பாக்கலல்ல? நான் பார்த்தேன் என் வீட்டுக்கார பாலா வழி அனுப்புனத. அதுக்கப்புறம் நான் போனப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் அங்க வந்துட்டு போனதையே மறைச்சு வச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? ஜெயக்கா, இந்த விஷயத்த நீங்க பெருசுப்படுத்திட்டே இருக்காதீங்க. மனோஜ் மாமாவை பத்தி எனக்கு தெரியும். மனசுக்குள்ள ஒரு தப்பான எண்ணத்தை வச்சு பேசுறதுக்கு அவருக்கு தெரியாது. அதனாலதான் உங்களை நான் திரும்ப போக சொல்றேன். நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனாலயும் என்னால என் பொண்ணை பிரிஞ்சிருக்க முடியாதுங்கிறதுனாலதான் நான் இப்ப அங்க போலான்னு முடிவெடுத்திருக்கேன். ஆனா நீ என்ன அங்க கொண்டு வந்து இங்க விட்டுட்டு வரதுக்குள்ள இனிமே பாலாவை பார்க்க நான் போக மாட்டேன் அப்படிங்கிற சத்தியத்தை நீ எனக்கு வாங்கி கொடுக்கணும். அக்கா, நம்ம 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசலாம். மனோஜ் மாமா எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், யார் சைடுல இருந்து தப்பு நடந்திருக்கோ அவங்க மன்னிப்பு கேட்கட்டும். மனோஜ் எதுக்கு பாலாவோட விஷயத்துல இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிறாரு? அவர் அவளை தேடி எதுக்காக போகணும்? மனசாட்சி இருக்கிறதுனாலதான். இங்க இருந்து யாராவது ஒருத்தர் அவளை போய் பாத்தீங்களா? நீ கூப்பிட்ட உடனே என்ன விஷயம்னு கேக்குறதுக்கு அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போனார்ல, அவர் வாயில இருந்து கெட்ட வார்த்தைகளை கேட்டதுதான் மிச்சம். பாலாவும் ரொம்ப மோசமா தான் பேசியிருக்கா போல. அதையெல்லாம் கேட்டு அனுபவிச்சுட்டு இனி என்ன விஷயம்னு கேட்க அவங்க இடத்துக்கு போறதுக்கு உங்க அப்பா தயாரா இருப்பாரா? நீங்க போயிருக்கலாம்ல, ஏன் போல? அஜயும் வார வாரம் வந்து தானே இருக்கான். இங்க வந்து படுத்து தூங்கத்தை தவிர வேற எந்த வேலையும் அவனும் பாக்குறது இல்லையே. அவனாவது அவளை போய் பாத்துருக்கலாம்ல. அவனுக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்ல. நேரம் இருக்காது. இந்த தடவை அண்ணா வந்தப்போ ஒண்ணுமே கொண்டு வரலன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால பெங்களூர்ல இன்ஜினியரிங் எக்ஸிபிஷன் சொல்லி அவன் தப்பிச்சுக்கிட்டான். எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும், அதானே? நீங்க வாங்க போலாம். ஹரி, இவ்வளவு ஒண்ணும் சும்மா அங்க கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர வேண்டாம். அது தேவையில்லாத பிரச்சனையில தான் முடியும். இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு மனோஜ் கிட்ட எழுதி வாங்கணும். அப்போ 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி வாங்கினா போதுமா? இங்க பாரு, அங்க போய் நீ என் மேல தப்பு சொல்ற மாதிரி இருந்தா நான் வரமாட்டேன். நான் எதுக்காக போறேன்னா எங்க அக்காவோட எதிர்காலத்துக்காக. தன்னோட புருஷன் கூடயும் பொண்ணு கூடயும் நல்லா சந்தோஷமா வாழணும்னு ஜெயாக்கா நீங்க நினைச்சீங்கன்னா என் கூட வரலாம். இல்லனா இதுக்கப்புறம் நடக்க போறத நீங்க தான் அனுபவிக்கணும். எனக்கு என்னோட பொண்ணு மட்டும் கிடைச்சா போதும். வயசுல பெரியவங்களா இருக்கீங்க. இல்லனா நீங்க பேசுற பேச்சுக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அதை நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலையா? கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற இடம் இல்ல வீடு. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வந்தீங்கன்னா நான் கொண்டு போய் விடுவேன். ஜெயா, உங்க பொண்ணுக்கு அட்வைஸ் கொடுக்கறதா இருந்தா அதெல்லாம் வேண்டாம். அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல அவங்களை எங்க வர வச்சிட்டீங்களே? பசங்க எல்லாரையும் அம்மா அப்பா ஒரே மாதிரி நேசிச்சாலே போதும். அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். அக்கா, நீங்க வரதா இருந்தா வாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.